ஹாய், இட்ஸ் டியூஸ்டே. இன்றைக்கி லஞ்சுக்கு பீன்ஸ், கேரட் எல்லாமே போட்டு மிக்ஸ்டு வெஜிடபிள் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். மசாலா எதுவுமே போடாமல் ஜஸ்ட்டு பெப்பர் மட்டும் ஆட் பண்ணி பண்ணுறது. அதுக்கு சைட் டிஷ்ஷுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் எக் ரோஸ்ட் ரெண்டுமே ரெடி பண்ணியிருந்தேன். இனிஷியலாக எக்கை ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். அதுக்கப்புறம் ஏன் மைண்ட் சேஞ்ச் பண்ணேனே தெரியாமல் எக்கை பாயில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே எக் ரோஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். கூடவே இன்றைக்கி எனக்கு காலேஜில் ஒரு டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருந்தது. ஸோ பிரெயின் அந்த வேலையுமே பார்த்துட்டு ரெண்டையுமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிள்ளைக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணிவிடுவேன். பட் எனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் என்ன கொடுத்து அனுப்புறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். பயங்கரமாக ஜங்க்கும் டம்ப் பண்ண முடியாது. அண்ட் மற்றது எதுவுமே கொடுத்தாலும் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால ஒரு கன்ஃபியூஷன்லேயே இன்றைக்கி சிப்ஸ் தான் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். நானுமே காலேஜ் ரெடியாகி போயிட்டு வந்துட்டேன். எனக்கு ஈவினிங் வரும்போதே என் பொண்ணு யோசிச்சுட்டே வந்தா போல். வரும்போதே கேட்டே வந்தா எனக்கு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நானுமே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிள்ளைக்கு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் போட்டுட்ருந்தேன். ரெடி பண்ணி அவளுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறேன். மேடம் பயங்கர ஹாப்பியாக வந்துட்டு இருந்தாங்க. என்னடி அப்படின்னா, அவங்க அப்பா அவளுக்கு கொஞ்சம் திங்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ கொரியர் ரிசீவ் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு தென் அதையும் பார்த்துட்டு நாங்கள் ஹோம் ஒர்க்கும் பண்ணிவிட்டு தென் டின்னர் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் தூங்க போயிட்டோம்.